எப்பயுமே வெள்ளை சட்டையிலே என்ன பார்க்குறாரா, கலர் சட்டையில் பார்த்ததில்ல, ஓகே, பிளாக் பேண்ட் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு கலராக அனுப்பி விட்டுருந்தாரு. இன்னொரு டிஷர்ட்டு. ரியாஸ், ஏன் அப்படி இவ்வளோ செலவு? உங்களோட அன்பு இருந்தால் போதும். உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் நான் என்னோட கிடைச்சிருந்தா அது மகிழ்ச்சி தானே. நான் தான் சொல்லுவேன், ஒரு வீடியோ பேசுகிறோம், யாராவது ஒருத்தர் அதுலேருந்து பலன் அடைஞ்சா கூட அது எனக்கு போதுமானது. அந்த வகையில் இது மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். ஒரே சர்ப்ரைஸ் தான் போல இருக்குது. எனக்கு நீங்கள் வேறு என்ன விசேஷம் சார்? இல்லை, இங்கே ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. முதல்ல அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப வருஷமா என்னோட வீடியோ பார்க்குறாரா. அவங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாருமே என்னோட பெரிய ஃபாலோயர். இப்படி இவ்வளோ விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அவர் எப்பயுமே வெள்ளை சட்டையிலே என்ன பார்க்குறாரா, கலர் சட்டையில் பார்த்ததில்ல, ஓகே, பிளாக் பேண்ட் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு கலராக அனுப்பி விட்டுருந்தாரு. ஆக்சுவலாக அவர் நான் அட்ரஸ் கேட்டப்பையில அட்ரஸ் கொடுக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த போய் சொல்லிட்டாரு, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அட்ரஸ் கொடுக்கல. அப்புறம் கூகுள் எடுத்தேன்னு சொல்லி லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காரு, அதை படிச்சு காமிக்க சொல்லியிருக்காரு. முதல்ல ட்ரெஸ்ஸை பார்த்துலாமா? கண்டிப்பாக சார். ஒரு பேண்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான், ப்ளூ கலர் ஜீனு. ரொம்ப பிடிக்கும். ஆனால் சூப்பர் சார். பட்டு போடுறது தான் எப்படின்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஜீன்ஸ்லாம் போடுவீங்களா சார்? இல்லை, போட்டது தான், எல்லாம் ஒரு காலத்தில் போட்டது. இப்போ தான் இதுவுமே எல்லாம் போயிட்டு ப்ரொஃபஷனலாக நம்ம அப்படியே வேறு ட்ரெஸ்ஸே போடாமல் விட்டுட்டேன். அதுதான் அவருக்கும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருக்கு. அடுத்தது நல்லா ஒரு கலர் டிஷர்ட். ஆமாம், சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, கரெக்டாக இருக்கு சைஸ். ஒரு டிஷர்ட்டு. அடுத்தது இன்னொரு டிஷர்ட்டு. ரியாஸ், ஏன் அப்படி இவ்வளோ செலவு? உங்களோட அன்பு இருந்தால் போதும். சூப்பராக இருக்கு சார். ஆமாம், நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு ரியாஸ். சந்தோஷம். கருப்பு டிஷர்ட்டு, கருப்பு கூட போட்டுடலாம். அத்துடன் ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, ரசிகரின் கடிதம். ஆமாம், லெட்டர் எனக்கு முதல்ல வருது. இது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு லெட்டர்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற டைம், காலேஜ் படிக்கிற டைம் லவ் லெட்டர்லாம் வந்திருக்காரு. நீங்கள் ஒரு ஆளுங்க ஏதாவது சம்மந்தம்லாம் லவ் லெட்டர் தான் இருக்கு. அன்பு அண்ணன், உங்கள் ரியாஸ் எழுதுவது உள்ளமாக இருக்கிறீர்களா? உங்கள் வீடியோவை தினந்தோறும் பார்க்கிறேன். முகவரி கேட்டதற்கு நீங்கள் தரவில்லை, வருத்தம் தான். நான் ஆக்சுவலாக தரக்கூடாதுன்னு இல்லை, எதுக்கு அவங்க வீணாக எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் வேறு விஷயமாக உங்கள் முகவரி எடுத்து விட்டேன். உங்கள் பேச்சை தான் தினமும் இரவு கேட்டுக்கொண்டு நான் வாகனம் ஓட்டுகிறேன். வண்டி ஓட்டக்குள்ளே பார்த்து விட்டுங்க, வீடியோ கேட்டுட்டு ஓட்டாதீங்க, நிறுத்தி போட்டு கூட கேளுங்க. அது என்னை உயிரோட்டமாக வைத்திருக்கிறது. மேலும் தாங்கள் சொன்ன கடன் அடைக்கும் முறையில் நான் கடனை அடைத்து விட்டேன். ஆமாம், அது உங்கள் சேனல்லே இருக்குது அந்த வீடியோ. ஆமாம், வங்கி கடன் அடைக்கிறது எப்படி சொல்லி பேசணும். ஒரு லோன் வாங்கியிருந்தாக்க ஒரு கையில் இருக்கக்குள்ள அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டுங்க, கொண்டு போய் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டாலே டேரிஃப் மாறுவது. அது பேங்க்கில் சொல்ல மாட்டாங்க உங்களை. 3 வருஷம் வட்டியிலே வச்சு உங்கள் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரின்சிபலுக்கு போவோம். நீ ஆனால் 1 வருஷம் போய் 1 லட்சம் கட்டினீங்கன்னா பிரின்சிபல் அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் சொன்னீர்கள், யாரிடம் போய் கேட்கக்கூடாதோ அவரிடமே பணம் கேளுங்கள், கண்டிப்பாக பணம் தருவார் அப்படின்னு. அதேமாரி கேட்டாராம், கொடுத்துட்டாங்களாம். நகை வீட்டில் இருந்தால் அதை அடகு வைத்து விட்டு வெளியில் உள்ள வட்டி கடனை நிப்பாட்டிட்டாராம். என் நகை கடன் 1.5 பைசா வட்டியில் தான் இருக்குது. வெளில உள்ள கடன் இங்கே பிஸ்னஸே பண்ண முடியாது. மிக முக்கியமான பின்குறிப்புன்னு போட்டிருக்காரு. யார் யாருக்கெல்லாம் நான் கடன் தர வேண்டுமோ, நான் சொன்னேன், நல்ல ஒரு புல்லட், என்ன வண்டி வச்சுருக்கேன், புல்லட் வச்சுருக்கேன்னாரு. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணு, ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி ஷர்ட் வாங்கி கட்டில் ஒரு பேண்ட் ஷர்ட்டு போடு, நேராக கடன்காரன் வீட்டுக்கே போ. நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லாஸில் இருக்கேன், நொடிச்சு போயிருக்கேன், திருப்பி பணம் கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணணும், நெருக்கடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கடையை பூட்டி தான் ஒழியணும். அப்போ உங்களுக்கு பணம் வராதுன்னு அதை போய் செஞ்சாராம். அது நல்லாயிருக்கும். அது உன் மேலே ஒரு கான்ஃபிடன்ட். 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் டைம் வாங்கிடலாம். ஆனால் இவர் மொத்தம் 40
140 நாள் அடைச்சிட்டேன்னு சொல்கிறாரு கடன் தான். 16 லட்ச ரூபா கடனை அடைச்சிருக்காரு அவர். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கடன் இல்லாமல் வாழுங்கள். நபிகள் நாயகம் தான் சொல்கிறார், கடன் வாங்காதீர்கள், அவமான வாசலில் காத்து கிடக்குன்னு. அது எங்கள் வீட்டோட பெரிய மன உளைச்சல் இருந்து எங்கள் வீடு விடுதலை ஆவதற்கு ஒரு பெரிய வழியாக இருந்தது. அண்ணா தொடர்ந்து பேசுங்கள், நல்லா நிறுத்தாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் திட்டவனை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். என்னை போன்றோர் பயன்பட்டு வருகிறோம் உங்கள் பேச்சுகளில். இத்துடன் ஒரு ஆடை அனுப்பியிருக்கிறேன் தான். உங்கள் கலர் ஆடையில் நான் பார்த்ததில்லை. ஒரு முறையான ஃபோட்டோ ஏதோ ஒரு புகைப்படங்கள் எனக்கு அனுப்ப வேண்டும்னாரு. சரி, தனி போட்டால் தான் அனுப்பிச்சிடலாம். போடக்கூடாதுன்னு இல்லை, போடலாம், என்ன இருக்கு இவ. அடுத்த வீடியோவே கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணி அவருக்கு அனுப்புங்க. அது இப்போ போட்டு காட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாகண்ணா நேரில் நிச்சயம் வரும்போது சந்திக்கிறேன். பயணம் ஏற்பாடை கொண்டிருக்கிறது. வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பயணம் ஏற்பாடை கொண்டிருக்கிறது. நல்லபடியாக போயிட்டு வாங்க. திரையிடல் ஓடியும் திரவியம் தேடு, திருமூலர் சொன்னது. போயிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. எனக்கு உங்களோட கடிதம் என்னுடைய டிராவில் வைக்கிறேன், பத்திரமாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப மகிழ்ச்சி. இது பண்ணதில் பொருளாதார சிரமப்பட்டு எனக்கு அனுப்புறது, அது எனக்கு ஒரு சங்கடமும் இருக்குது. அதில் தர்ம சங்கடமும் இருக்குது, மகிழ்ச்சி. எனக்கு கொடுத்து ஒரு ஆடை கொடுத்துருக்கிறீங்க, அது மகிழ்ச்சி. அவர் கடன்லாம் அடைச்சிட்டு இப்போ அவர் உங்களுக்கு அன்பு கடனை கொடுத்துட்டு போகிறார். ஆமாம், கடன் அடைச்சிட்டாரு, பரவாயில்ல, அது சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் பயன்பட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் நான் என்னோட கிடைச்சிருந்தேன்னா அது மகிழ்ச்சி தானே. நான் தான் சொல்லுவேன், ஒரு வீடியோ பேசுகிறோம், யாராவது ஒருத்தர் அதுலேருந்து பலன் அடைஞ்சா கூட அது எனக்கு போதுமானது. அந்த வகையில் இது மகிழ்ச்சி. ஆமாம், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க சார், கமெண்ட்ல அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான லட்சக்கணக்கான அன்பர்கள் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே அன்பாக இருக்காங்கன்னு பாருங்க. இல்லை, எனக்கு இது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, தர்ம சங்கடமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. பொதுவாக ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன, கல்யாண காட்சியில் உறவுக்காரங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம தான் எடுத்துக்கிறோம். காஸ்டியூம்ஸ் எல்லாம் சொல்கிறேன், சின்ன பிள்ளைல அப்பா அம்மா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு யூடியூப்பில் பேசுனதில் எனக்கு ஒரு சட்டம் வந்ததில் அது எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது மனசுக்குள்ள. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு சகோதரனா, என்னோட மைத்துனரா, என்னோட அப்பா அண்ணன் தம்பி ஸ்தானத்தில் தானே ஒருத்தர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஒரு நல்ல நண்பராக, நல்ல சகோதரனா எடுத்து கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தருது. வெள்ளை சட்டையை கொடுத்துருந்தா இப்பயே மாட்டி போயிட்டு காமிச்சிருக்கலாம். பட் இது மாற்றத்துக்குன்னு ஒரு மனநிலையை ஃபிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக மாற்றுறேன் ரியாஸ், யூ டோன்ட் வரி. நிச்சயமாக இன்னும் இது கூட செய்ய மாட்டோமா, இது என்ன இதுவா கத்தியா இல்லை முள்ளா எடுத்து மாட்டுறது, அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நிச்சயமாக எடுத்து ஃபோட்டோ போடுறேன், சோசியல் மீடியாவிலே போடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. பயணத்தை பத்திரமா போங்க. போகிறது சம்பாதிக்கிறது மட்டும் கருத்தில் இருக்கணும். வேறு எதுவும் தேவையில்லாத வேலைகள், இந்த கேம்பிளிங் கிரிப்டோ அதுமாரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா டோட்டலாக எல்லாமே ஃபெயிலியர் மோடில் இருக்குது. உங்கள் பயணம் வெற்றி பெற என் சார்பாகவும் டவுன் பஸ் சார்பாகவும் மற்றும் ஏனைய என்னை வளர்த்து எடுத்து கொண்டிருக்கும் மற்ற யூடியூப் சேனல்காரங்க சார்பாகவும், என்னுடைய வழக்கறிஞர் சார்பாகவும், என்னுடைய வழக்கறிஞர் ஊழியர்கள், என்னுடைய ஜூனியர்ஸ் சார்பாகவும், என் சார்பாகவும், என் தொலைக்காட்சி ஊழியர்கள் சார்பாகவும், என்னை மேலும் பெரிதாக மதிக்கும் என் உயிரிலும் மேலான என்னுடைய ஃபேன்ஸ் வாடிக்கையாளர் சார்பாகவும் நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.